ஹாய் வியூவர்ஸ். 89லேருந்து 2024 வரைக்கும் பேய் படம் அப்படின்னாலே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா தான் இருந்துச்சு. ஆனா, இந்த மாரி இல்லாம வித்தியாசமான பேய் படங்கள்லாம் நெறைய வர ஆரம்பிச்சிருக்கு. பேய பார்த்து பயந்த காலம் போய், இந்த மாதிரி ஒரு பேய் நமக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான ஃபீல் குட் பேய் படத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதையுமே ஒரு தட்டி தட்டி விட்டுருங்க. இவன் படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே வந்து ஒரு மியூசிக் ட்ரூப்ப தான் காட்டுறாங்க. அந்த மியூசிக் ட்ரூப்ல கிட்டார் வாசிக்கிறவர் தான் நம்ம ஹீரோ. ஹீரோ பேரு பிரபு இந்தோ. அப்ப நம்ம ட்ரூப்போட அடுத்த ஈவெண்ட் வந்து யூரோப் போறதுக்கான விசா எல்லாமே வந்துருச்சு. மொத்தம் ட்ரூப்ல வந்து ஒரு 15 பேர் இருக்காங்க. ஆனா மொத்தம் விசா வந்து 14 தான் வந்திருக்கு. ஸோ யாருக்கு விசா வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரூப்போட ஓனர் வந்து ஒவ்வொரு பேரையா செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இந்துக்கு தான் விசா வரல. அப்புறம் ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து ஒண்ணா வேன்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து எதையோ ஃபோன்ல நோண்டிட்டு இருக்காரு. அப்போ ஓனர் போய் என்னடா நோண்டுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல கொஞ்சம் யூரோப் போனா கொஞ்சம் குளிரும்ல, அதான் வந்து ஜாக்கெட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் குடியிருக்க வீட்டையுமே காலி பண்ணிட்டேன். நம்ம மியூசிக் ட்ரூப் பக்கத்திலேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலி பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். ஏன்டா அவசரப்பட்டு காலி பண்ண? உனக்கு யூரோப்புக்கு விசா வரல. யூரோப் ஈவென்ட்க்கு கிட்டார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஐயய்யோ! என்னண்ணா யூரோப்புக்கு விசா வரலையா? நீங்க மட்டும் யூரோப்ல போய் ஜாலியா இருப்பீங்க. தங்கக்கு வீடு இல்லாம, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம தெரு தெருவா அலையவா? ஏன்டா நீ ஏன்டா தெரு தெருவா அலையிற? உங்க அண்ணனும் உங்க அப்பாவும் ஒரு பூஜை பண்ணாலே நீ மொத்த யூரோப்பையும் சுத்தி பார்க்கலாம். நீ கொழுப்படுத்து போய் உன்னோட ஈகோவால எனக்கு பூஜை வேண்டாம், சாமி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பூணூல கழட்டி போட்டு இங்க வந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருக்க. இல்லன்னா அது ஈகோ கிடையாது. எனக்கு சாமி பிடிக்காது. அதனால நான் வந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கேன். சரி விடு. உனக்கு ஈகோ கிடையாது. ஆனா நீ வந்து ஒரு 2 மாசம் உன்னோட சொந்த ஊருக்கு போயிட்டு வரலாம்ல? உங்க அண்ணன் வேற அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருக்காரு. உங்க அப்பாவோட 70வது பிறந்தநாள் வேற வருது. ஸோ நீ 2 மாசம் ஊருக்கு போன அப்படின்னா உனக்கு ஃப்ரீ சாப்பாடு, ஃப்ரீ வைஃபை, ஃப்ரீ லேண்ட்ரி எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். ஏன் இங்கேருந்து கஷ்டப்படுற? போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அனுப்புற வாய்ஸ் நோட்ட ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. வாய்ஸ் நோட்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? அப்பாவுக்கு என்னதான் உன் மேல கோவம் இருந்தாலும் அப்பா உன்னை தேடுறாரு. பெரியப்பாவும் உன்ன ரொம்ப மிஸ் பண்றாரு. ஸோ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லவும், நம்ம ஹீரோக்கும் ஆசை இருக்கு. ஆனா உடனே சொன்னா எதுவும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸியா இருக்கிற மாரி காட்டிக்கிறாரு. முடிஞ்சா வாரேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டு, அடுத்த பஸ் பிடிச்சு நம்ம ஹீரோ ஊருக்கு போயிடுறான். ஊருக்கு போய் வீட்ட பார்த்தோம் அப்படின்னா, வீட்ல சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நெறைய பேர் இருக்காங்க. அவன் அப்பாவும் அண்ணனும் வந்து பெரிய நம்பூதிரி போல. மினிஸ்டர்லாம் வந்து வீட்டு வரைக்கும் வந்துட்டு சாதாரணமா கை குடுத்துட்டு போறாரு. அப்ப மினிஸ்டர் வந்து அவன் அண்ணன பார்த்து, "நீ என்ன பண்ற? அப்பாவுக்கு துணையா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்ல அவன் ஊர்லயே இருக்கிறது கிடையாது. யுஎஸ், மலேசியா அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளிநாட்டுல தான் பூஜை பண்ணிட்டு இருக்கான். இப்ப கூட பாருங்க நாளைக்கு கென்யாவுல ஒரு பூஜை இருக்கு. நைட்டே கிளம்புறான்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்போ உன் சின்ன பையன் எங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். "இல்ல வெளிய போயிருக்கான். கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவான்." அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ பின்வாசல் வழியா வீட்டுக்குள்ள வராரு. அப்போ ஒரு ஆசையா வளர்த்த நாய் பப்பு கிட்ட விளையாடுறாரு. விளையாடவுமே பக்கத்து வீட்ல இருந்து ஒரு அக்கா வந்து, "என்னடா இந்து வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நீ பார்த்த பப்பு இது இல்லடா. இப்ப ரொம்ப வளர்ந்துருச்சு. நான் மாசமா இருக்கும்போது உங்க அம்மா அந்த நாய குட்டியா கொண்டு வந்தாங்க. இப்ப என்னோட பொண்ணு 10ஆ படிக்கிறா. அதுக்கு வயசு என்ன இருக்குன்னு பார்த்துக்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க அம்மா போனதுக்கப்புறம் நாயுமே ரொம்ப டல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும், "இல்லடா நாய் மட்டும் இல்லடா நீயுமே டல் ஆயிட்ட." அப்படின்னு சொல்லவும், "சரிக்கா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு உள்ள போறாரு. உள்ள போனதுமே நேரா பெரியப்பாவோட ரூமுக்கு தான் போறாரு. பெரியப்பாவோட ரூம் ரொம்ப நாறுது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பெரியப்பா வந்து ஒன்ஸ் அடிச்சுட்டு தண்ணி ஊத்தாமயே வச்சிருக்காரு. "ஏன் பெரியப்பா நீங்க இன்னும் மாறலையா? ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அதான் ஏற்கனவே தண்ணி கிடக்கலடா. அப்புறம் நான் ஏன்டா தண்ணி ஊத்தணுங்கிற" மாரி நம்ம பெரியப்பா கிண்டல் பண்ணிட்டு கிடக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்ட்டா நம்ம ஹீரோவோட அண்ணனும் வந்துர்றாரு. வந்துட்டு, "என்னடா ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டியா? இப்ப எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் கென்யா வரைக்கும் போறேன். ஸோ அப்புறமா வந்து உன்ட்ட பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "பெரியப்பா எனக்கு ஒரு டவுட்டு. இப்ப நான் பண்ண போற யாகத்துக்கு வந்து சுள்ளிகள் என்ட்ட இல்ல. வெளிய போய் வாங்கிட்டு போறதுக்கும் நேரம் இல்ல. ஸோ அதுக்கு வேற ஏதாச்சும் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "சுபகாரிய பூஜை தான்டா. அதுக்கு நம்ம வில்வமர குச்சிய பயன்படுத்தலாம்." அப்படின்னு சொல்லி சொல்லவும், "அப்பாடா நான் தப்பிச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்து அந்த இடத்துலருந்து கிளம்பிறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து பெரியப்பாட்ட, "அண்ணனுக்கு இப்ப நெறைய வருமானம் வருது போல. கூட சேர்ந்தவருக்கு காரே வாங்கி குடுத்துட்டான். அந்த அளவுக்கு சம்பாதிக்கான் போல." அப்படிங்கவும், "என்னடா பண்றது? நீயும் பூணூல போட்டு ஒழுங்கா பூஜை பண்ணியிருந்தனா, நீயும் இந்த மாரி சம்பாதிச்சிருக்கலாம். வெளிநாடா அலைஞ்சிருக்கலாம். இல்லன்னா நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கே பூசாரி ஆயிருக்கலாம். நீ உன்னோட கையால ஆகாத தனத்தினால கிட்டார் வாசிச்சுட்டு இருக்க." அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவுக்கு வந்து என்னதான் மந்திரம் நல்லா சொன்னாலும் என்னை மாரி கிட்டார் வாசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஐயய்யோ! கடவுளே இந்த யானை சூனியத்த எப்படியாவது மன்னிச்சிருங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சாமிய வேண்டுறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து அதே கடவுள்ட்ட வந்து யூரின் போனதும் வந்து தண்ணி ஊத்த சொல்லி தாத்தாக்கு புத்தி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோவோட கசின காட்டுறாங்க. அதாவது கசின் மட்டும் இல்லாம 2 பேருமே நல்ல குளோஸ் ஃப்ரெண்டு. அவர் வந்து இந்த சின்ன சின்ன பூஜைகள் இந்த மாரி புரோகிதம் பண்ற வேலைய பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு கடைக்கு வந்து பூஜை பண்ண போயிருக்காரு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தீபாரணை காட்டுறாரு. தீபாரணை காட்டும்போது இந்த கடையோட ஓனர் அம்மா வந்து ஒரு ரூ. 500 போடுறாங்க. அப்போ சைடுல இருக்க எல்லாருமே வந்து ரூ. 500 எடுக்குறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ரூ. 10 போட்டவுடனே சைடுல நிக்கிற எல்லாருமே வந்து ரூ. 10 எடுத்துடுறாங்க. இந்த மாரி ஒரு ஒரு லோ பட்ஜெட் பூஜைய தான் நம்ம ஆள் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பெருசா எந்த அளவுக்கு வருமானம் இல்ல. ஆனாலும் சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி அவரோட குடும்பத்த ஓட்டிட்டு இருக்காரு. வேலையெல்லாம் முடிஞ்சதுமே வந்து அந்த இடத்த கிளீன் பண்ணணும். அதுக்காண்டி நம்ம அசிஸ்டண்ட்ட வந்து கிளீன் பண்ண சொல்றாரு. "இல்ல நீங்களும் கிளீன் பண்ணலாம். நீங்க குடுத்த சம்பளத்துக்கு இவ்வளோ தான் வேலை. இன்னும் வேலை பார்க்கணும் அப்படின்னா எனக்கு சம்பளம் நெறைய வேணுங்கிற" மாரி சொல்றாரு. அப்ப அங்கேருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து அவரோட கசின பார்க்க வர்றாரு. அதாவது அவரோட குளோஸ் ஃப்ரெண்ட பார்க்க வர்றாரு. அப்ப அவனுமே வந்து குளிக்கிறதுக்காக வெளிய வந்துட்டு இருப்பான்.
குளிக்க போறதுக்கு முன்னாடி அவரோட அம்மா ஃபோன வாங்கி ஒண்ணு பார்த்துட்டு இருக்காரு. "என்னடா அம்மா ஃபோன்ல என்னடா பார்க்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என் ஆளோட ஸ்டேட்டஸ் பார்க்கேன். என் ஆளுக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு. அதனால என்னோட நம்பர பிளாக் பண்ணிட்டேன். அதனால அம்மா செல்லேருந்து அவரோட ஸ்டேட்டஸ் பார்க்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "போடா பைந்தாங்கோலி" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து குளிக்க போறாங்க. அவன் வந்து குளிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ வந்து மேல படியில உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஆளு, "மச்சான் எனக்கு ஏதாவது வேலை இருந்தா அரேஞ்ச் பண்றா. நான் 2 மாசம் இந்த ஊர்ல தான் இருப்பேன். சும்மா இருக்க முடியாது. ஏதாவது வேலை இருந்தா சொல்லு" அப்படின்னு சொல்லவும், "சரி எங்க அப்பா சமையல்காரரா தானே இருக்காரு. அவருக்கு ஹெல்ப் பண்றியா? அந்த பந்தி பரிமாறுறது இந்த மாரி வேலையெல்லாம் பார்க்குறியா?" "இல்ல, இல்ல எனக்கு கூட்டம் அதனால ஆகாது. அலர்ஜி டென்ஷன் ஆயிருவேன்." "சரி அப்ப காய்கறி நறுக்கவாது வருமா? காய்கறி நறுக்கும்போது தெரியாம என் கைய கட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால கிட்டார் வாசிக்க முடியாது. வேற ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லு." "வேற ஏதாச்சும் வேலையா? அப்படின்னா என் கூட அசிஸ்டன்ட்டா வந்துடுறியா? பூணுல போட்டு புரோகிதம் பண்ண போமா? நெறைய காசும் பார்க்கலாம். கல்லா கட்டலாம்." "இல்ல வேண்டாம். என்னால பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லவும், "என்னடா என்ன விட நீ தானடா நல்லா படிச்ச. உனக்கு தான்டா மந்திரங்கள் எல்லாம் நல்லா தெரியும். ஒண்ணுமே தெரியாத நானே இந்த மாரி பூஜையெல்லாம் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்கேன். நீ ஏன்டா பண்ண மாட்டேங்க?" அப்படின்னு சொல்லவும், "இல்லடா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. அதனால நான் வரல." "நாளைக்கு நீ உயிரோட இருப்பங்கிறத நம்புறியா?" "ஆமா அதிர்ஷ்டம் இருந்தா உயிரோட இருப்பேன்." "அப்ப அந்த அதிர்ஷ்டம் தான் கடவுள்." அங்கேருந்து கட் பண்ணா மறுநாள் காலையில விடிஞ்சிருது. நம்ம ஹீரோக்கு வெளிய போறதுக்காக காசு தேவைப்படுது. காசு தேவைப்படுதுன்னு பெரியப்பாட்ட போய் கேட்டா, பெரியப்பாக்காரரு, "என்ட்ட ஏன்டா காசு? நானே வீட்ல சும்மா இருக்கேன். உங்க அப்பாட்ட போய் கேளு" அப்படின்னு அனுப்பிடுறாரு. உடனே நம்ம ஹீரோவும் அவன் அப்பாட்ட போய் கேட்குறான். "காசு எதுக்குடா?" அப்படின்னு கேட்கவும், "டீ குடிக்க வெளிய போறோம்ப்பா. அதனால எனக்கு காசு தேவைப்படுதுப்பா" அப்படின்னு சொல்றான். காசு குடுப்பாரு அப்படின்னு பார்த்தா, டீய கொண்டாந்து குடுத்து, "இந்தா இதுல இருக்கு. டீ 3 நேரம் குடிச்சுக்கோ. காசுலாம் இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம ஹீரோவுக்கு பணம் தேவைப்படுறதுனால நம்ம ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, ஹீரோவோட ஃப்ரெண்ட், அவர்ட்ட போய், "நான் உங்க கூட அசிஸ்டன்ட்டா சேர்ந்துக்கிறேன்" அப்படின்னு பூணூல் பண்ணிட்டு மறுபடியும் பூஜை, புரோகிதம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இடையில இடையில மியூசிக் டைரக்டர் சான்ஸ்க்காகவும் அவர் ஒரு ஸ்டுடியோல போய் வாசிச்சு குடுத்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் ஒரு வீட்டு பூஜைக்கு போயிருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டுக்காரர் வந்து ஒரு ஊஞ்சல்ல போய் உட்கார்றாரு. அந்த ஊஞ்சல் உடைஞ்சு நம்ம ஃப்ரெண்டுக்காரருக்கு அடிபட்டுருது. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்காரர் ஏற்கனவே கமிட் பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த பூஜையெல்லாம் நம்ம ஹீரோ தனியாலாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதிக பணம் தர்றாங்க அப்படின்னு ஒரு பேய் ஓட்டுற பூஜைக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிடுறாரு. நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோட்ட சொல்லி நம்ம ஹீரோவ அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவும் போய் பூஜை பண்றாரு. அப்ப அந்த பேய் பிடிச்ச பையன் வந்து நம்ம ஹீரோவே குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் பூஜை பண்றாரு. அந்த பையனுக்கு பேய் போயிருது. என்னடா நம்ம தான் அந்த பேய ஓட்டுனோமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆச்சரியத்திலேயே வராரு. நம்ம ஃப்ரெண்டுட்டயுமே சொல்றாரு. அப்படியே மறுநாள் காலையில தூங்கி எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபோன்ல டிபி மாரி இருக்கு. லேட்டஸ்ட் ட்ரெஸ்ஸுமே உங்க நம்பர்லேருந்து ஆர்டர் போட்டிருக்கு அப்படின்னு கொண்டாந்து குடுக்கான். நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் எங்கடா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொண்ணு உட்காந்து ஃபோன நோண்டிட்டு இருக்கு. திடீர்னு நம்ம ஹீரோ பார்க்கவே மறைஞ்சு போயிடுறா. மறுநாள் அந்த பொண்ணு வந்து, "ஏன் என்ன பார்த்து பயப்படுற? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்." அது பேசி பழக ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு பேய், கடவுள் மேலலாம் நம்பிக்கை இல்லங்கிறதுனால டாக்டர போய் பார்க்குறான். எதுவும் மனநலம் எதுவும் பாதிக்கப்பட்டுச்சா அந்த மாரி டாக்டர்ட்ட பேசிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ ஒரு ஸ்டுடியோக்கு அடிக்கடி வாட்ச் குடுப்பான் இல்லையா, அந்த ஸ்டுடியோல வந்து ஒரு டைரக்டருக்கு நீ வாட்ச் குடு. நல்லா இருந்துச்சு அப்படின்னா உனக்கு அடுத்தடுத்து சான்ஸ் குடுப்பாங்கிற மாரி சொல்றான். உடனே நம்ம ஹீரோவுமே வந்து கிளம்பி போறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொரு டீமா டைரக்டர போட்டு காட்டுறான். டைரக்டர் பிடிக்கலங்கிற மாரி சொல்றாரு. அப்ப அந்த ஆத்மா வந்து நம்ம ஹீரோவ மோட்டிவேஷன் பண்ணுது. மோட்டிவேஷன் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு டோன் போட்டு கேரக்டருமே ஓகே பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்குமே அந்த ஆத்மாவ பிடிச்சு, அந்த ஆத்மாவுக்கு டெலுலுன்னு சொல்லி பேர் வச்சு 2 பேரும் ஒண்ணாவே சுத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த டெலுலு வந்து, "நான் யாரு என்னங்கிறது எனக்கு எதுவும் தெரியல. ஆனா யாரோ ஒருத்தவங்க எஸ்ன்னு மட்டும் சொன்னாங்க. அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குங்கிற" மாரி நம்ம ஹீரோட்ட சொல்றா. உடனே, "நீ யாரு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம்" அப்படின்னு நம்ம ஹீரோவும், ஆத்மாவும் ஒவ்வொரு கல்லறையா போய் பார்க்குறாங்க. ஆனா யாரு என்னங்கிறது தெரியவே மாட்டேங்குது. இப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த மியூசிக் டைரக்டர் ஒருத்தர இம்ப்ரெஸ் பண்ணார்ல, அவருக்கு மியூசிக் போட்டு குடுக்குறதுக்காக பாம்பே போறாரு. பாம்பே போம்போது அங்க ஒரு பொண்ணையுமே பார்க்குறாரு. அப்போ மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்கு. என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுங்கிற மாரி நம்ம அந்த பொண்ணு சொல்லுது. அப்ப தான் நம்ம டெலலுக்கு ஒரு விஷயம் புரியுது. நானும் லவ் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த மாரி ஆயிருக்குங்கிற மாரி புரியுது. ஆனா யாரு என்னங்கிறது தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுட்ட பேசி பழகி ரொம்ப நெருக்கமாகுறாரு. அப்போ நம்ம டெலலுக்குமே வந்து நம்ம ஹீரோ மேல ஒரு காதல் வருது. அப்புறம் 2 பேரும் வந்து கார்ல போயிட்டுருக்காங்க. கார்ல போயிட்டுருக்கும்போதே நம்ம டெலலு வந்து ஹீரோட்ட நான் லவ் பண்றதா சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ வந்து, "நீ ஆத்மாங்கிறத மறந்துறாத" அப்படின்னு கார விட்டு வெளிய இறங்குறாரு. அப்போ டக்குன்னு ஒரு கார் அவர இடிக்கிற மாரி போயிருது. அத பார்த்தா நம்ம டெலலுமே ஓடி போய் ஹீரோவ கட்டிப்பிடிக்கிறா. கட்டிப்பிடிக்கவுமே டெலலுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சுருது. அப்பதான் நம்ம டெலலுவோட ஃபேமிலிய காட்டுறாங்க. டெலலுவோட ஃபேமிலில அப்பா, அம்மா, தம்பி, டெலலுன்னு மொத்தம் 4 பேர் இருந்திருக்காங்க. டெலலு வந்து ஒரு பையன லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த லவ் பண்ண பையன சந்திக்கிறதுக்காக அம்மா, அப்பாவும் 3 பேருமே போயிருக்காங்க. ஆனா, அவங்கள மீட் பண்ணதுக்காக டெலுலுவோட லவ்வர் வந்து வரல அப்படின்னு சொன்னோனே, நம்ம டெலுலுவோட அம்மா வந்து சத்தம் போடுறாங்க. அம்மா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. சத்தம் போடும்போதே டெலுலுக்கு வந்து அவன்ட்ட இருந்து ஃபோன் வருது. ஃபோன எடுத்து பேசலாம் அப்படின்னு நம்ம டெலுலு இறங்கவுமே கார் ஆக்சிடென்ட் ஆயி, டெலுலுவோட பிரெயின் டெட் ஆயிருது. டெலுலுவோட தம்பி வந்து ஸ்கூல்ல இருப்பான். ஸ்கூல்ல இருந்து அவனுக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போறதுக்காக அந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கிற ஒரு பையன கூட அனுப்பி வச்சிருப்பாங்க அவங்க ஹெச்எம். டெலுலுவோட தம்பி ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறான். ஆஸ்பத்திரிக்கு வந்தோனே அப்பா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த மாரி அக்காவுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டுட்டு, "நீ சொல்லு. நீ எஸ் ஆர் நோ சொல்லு. உன்னோட எஸ் ஆர் நோல தான் அக்காவோட இது இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றான். அப்ப அந்த பையன் வந்து எஸ் சொல்றான். ஃப்ளாஷ்பேக்க கட் பண்ணிட்டு கரண்ட்டுக்கு வராங்க. கரண்ட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறா.
உடனே நம்ம ஹீரோவுமே வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோனே தான் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் சொன்ன ஒரு ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. நிறைவேறாத ஏதாவது ஆசையோட இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையாது அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொன்ன விஷயம் நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது. அப்ப நம்ம டெல்லோட ஆசை நிறைவேத்துனா, டெல்லோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். டெல்லோட ஆசை என்ன அப்படின்னா, நம்ம அம்மாட்ட வந்து நம்ம லவ்வர காட்டணும் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருப்பான். ஆனா லவ்வர் வந்திருக்க மாட்டான். ஸோ நம்ம வந்து லவ்வரா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவன் வீட்டுக்கு போறான். அவன் அம்மாவுமே பார்த்துட்டு, "நீ தான் அந்த பையனா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே சொல்றான். சொல்லிட்டு அப்படியே வெளிய வர்றோமே, அந்த ஜில்லுங்கிற காத்து வந்து அப்படியே நம்ம ஹீரோ மேல பட்டுட்டு போகுது. அதாவது டெல்லோட ஆசை நிறைவேறின மாரி, டெல்லு சந்தோஷப்பட்டு போற மாரி நமக்கு காட்டியிருக்காங்க. எதுக்கு டெல்லு வந்து அந்த பையனையும் நம்ம ஹீரோவையும் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, டெல்லுக்கு வந்து மியூசிக்னா நெறைய இன்ட்ரெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு டெல்லு பிடிச்சிருந்த பையனுமே வந்து கிட்டாரிஸ்ட்டு. நம்ம ஹீரோவுமே கிட்டாரிஸ்ட்டு. அதனால தான் டெல்லுக்கு வந்து 2 பேரையுமே பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட்டு பிடிச்ச பையன் வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தம்பிய கூட்டு வந்திருப்பான் இல்லையா ஆஸ்பத்திரிக்கு, அந்த பையன தான் டெல்லு பிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க.